உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பயிற்சியாக இருக்குது. ஸோ இது திரும்ப சொல்கிறேன், வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வகையில் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த நாளில் பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய பலன்கள் சனிப்பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசிக்கு போகிறார். அங்கேருந்து மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சனி எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான். சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை, எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றதை தாண்டி சனியை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்கக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும், இந்த சனிப்பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பயிற்சியாகி மீன ராசிக்கு வரப்போகிறாரு. என்ன பலன் செய்ய போகிறாருன்னு பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்கள் ஆகட்டும், அந்த மகர ராசிக்காரர்கள் ஆகட்டும், 2 பேருமே பார்த்திங்கன்னா சனி எனக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, அந்த சனி நடந்துகிட்ருக்குலாம் பயப்படுறது ரொம்ப ரொம்ப ஒரு நகைச்சுவையான விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சனி பகவான். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கும்ப ராசியுடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்றது உங்களுக்கு பலம் தான். சொல்லப்போனால் உங்களுடைய என்ன சொல்கிறது, ஆத்ம பலத்தை பெருகக்கூடிய ஒரு காலம் தான் நம்ம சொல்லணும். அதை மறுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது விரேச சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, 7.5 சனி ஆரம்பிக்கிற அந்த முதல் 2.5 ஆண்டுகள் மகர ராசியில் இருப்பார். மகர ராசியும் அவருடைய சொந்த வீடு, அதாவது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானான சொந்த வீடாக தான் மகர ராசி. அப்போ அங்கே சனி அமர்றதும், உங்கள் ஜென்ம ராசியில் சனி அமர்றதும், அவர் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்றதும், இதெல்லாம் போக வேறு எங்கே இருந்தாலுமே சனி பகவான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்களுக்கு கெட்டது செஞ்சுக்க மாட்டீங்களா, அது மாதிரி தான் நம்மளே நம்ம கெட்ட செஞ்சுக்க மாட்டோன்ற மாதிரி, நம்மளே நம்ம விரல வச்சு நம்ம கண்ணை குத்திக்க மாட்டோன்ற மாதிரி சனி மகர ராசிக்கு கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக கெட்டது செய்ய மாட்டார். அதனால் கும்பராசிக்காரர்களாகட்டும் மகர ராசிக்காரர்களாகட்டும் கண்டிப்பாக பயப்படாதீங்க. கும்பராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். இப்போது கும்பராசிக்கு சனி பகவான் ராசிநாதனும் அவர் தான், விரயஸ்தானத்து அதிபதியும் அவர் தான். அவர் தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஜோதிட விதிப்படி 12ஆம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல தன யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விதியை மட்டுமே பெரும்பாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் விதி விலக்கை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ விதி விலக்கின் அடிப்படையில் நல்லது செய்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு அந்த பிரச்சனைலேருந்து மேலே வழியே இல்லை அப்படின்னு நம்ம முடங்கி உட்காந்துட மாட்டோம். இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வர்றது, கதவு எங்கே இருக்குது, உடச்சிட்டு வெளியே போகிறதுக்கு, திறந்துட்டு வெளியே வர்றதுக்கு அப்படின்னு நம்ம தேடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் விதி விலக்கு அப்படின்றது. விதி விலக்கு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. விதி விலக்காக அவர் ராசிநாதனாகவே வந்துடுறாரு, அதனால நன்மை செய்வார். ராசிநாதன் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் அவரே அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது, ஜோதிட விதிப்படி 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல பொருளாதார புழக்கங்களும் முன்னேற்றங்களும் கொடுப்பாருன்றது தான் கும்பராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய பலன். இதை தவிர்த்துட்டு 2ஆம் இடத்துல இருக்கார் 7.5 சனி உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு, பண பிரச்சனையை கொடுப்பார், சங்கடங்களை கொடுப்பாருன்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமுமே கிடையாது. விதி விலக்குகள் தான் செயல்படுமே தவிர்த்து விதியை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு இன்னும் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். சனி அமரக்கூடிய அந்த 2ஆம் இடம்னு சொல்கிறது மீன ராசி. மீன ராசி உங்கள் வாக்குஸ்தானம், உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம் அது முழு சுபகிரகமான குருவுடைய வீடு. குருவுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் போய் உட்காரும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய அந்த குருவுடைய ஆதிபத்திய அவருடைய ஸ்தான பலன்கள் உங்களுடைய ராசிநாதனுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை சூழலில் போய் அமர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நிம்மதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்களை, அதாவது இது நாள் வரைக்கும் எதிர்மறையான சங்கட சூழல்கள் நபர்கள்லாம் விலகி ஒரு நல்ல நபர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு வாழ்க்கை சூழல், நிம்மதியான ஒரு இடம் இப்படின்னா ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது உங்கள் தொழில் சார்ந்தும் இருக்கலாம், உங்கள் இருப்பிடம் சார்ந்தும் இருக்கலாம். ஊர் விட்டு வேறு ஊர் மாறி போகிறது, இல்லை ஒரே ஊரில் வேறு ஒரு ஏரியாவுக்கு இடம் மாறி போகிறது,
வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நல்ல வேலைக்கு போகிறது, அல்லது வந்து நீங்கள் இருக்கிற வேலையிலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூழல்கள் உருவாகிறது, இருக்க சிக்கல்கள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு தொழில் சூழல் அமைகிறது, இதெல்லாம் கூட நடக்க போகுது. அதுபோக முன்னாடி சொன்ன மாதிரி 12ஆம் இடத்து அதிபதியாக வந்து அவர் 2ஆம் இடத்துல வந்து அமரும்போது வந்து பொருளாதாரத்தில் நல்ல நிலை இருக்கும், தன்னிறைவு இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய சனியுடைய பார்வை, சனி வந்து 2ஆம் உங்களோட ராசி 2ஆம் இடத்துல இருந்து அவருடைய 3ஆம் பார்வை ரிஷப ராசியில் விழுகும். அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையை அவர் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பார்வை கொடுப்பாரு. மேலும் உங்களுடைய 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் சனியுடைய பார்வை கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 10 தொழில் ஸ்தானம். ஸோ வெளி இடங்களை வச்சு வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக, வெளி மாநில தொடர்புகள் மூலியமாக உங்களுடைய தொழிலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான நல்ல வாய்ப்புகளை வந்து சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு உங்கள் பார்வையில் இனிமேல் வந்து எந்த பக்கம் திரும்ப போகுதுன்னா வெளி இடங்கள், வெளி மாநிலம் சொன்ன மாதிரி வெளியிடங்கள், மறைவு எது நம்ம பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களோ அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்துருக்கும். இதனால் நம்ம பிரச்சனையில் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும்னு தெரியாமல் இருந்துருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இனி வர காலம் இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்லலாம். இதுலேயும் சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இப்போ வந்து ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்காரு. ஸோ குருவுடைய பார்வை ராசி கிடச்சிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இதுக்கு அடுத்தது அவர் எங்கே வர போகிறான்றது இதோட இன்னும் முக்கியமான விஷயம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானும் பயிற்சியாகிறார். பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானம் மற்றும் உங்களோட சேவைகளை சொல்லக்கூடிய ஸ்தானமான 6ஆம் இடமான கடக ராசி வரப்போகிறார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அங்கே தான் குரு முழு உச்ச பலம் அடைகிறார். உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி உங்களுக்கு முழு பலம் பெறது உங்களுக்கு ராஜயோக காலம் அப்படின்றதே சொல்லலாம். அது போக தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கு அவருடைய பார்வையும் கொடுக்க போகிறார் குரு பகவான். ஸோ குருவோட பார்வையில் உங்களுடைய தனஸ்தானம் இருக்க போகுது, அங்கே இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்புறம் இன்னும் சிறப்பான யோகங்கள் தான். உங்களுக்கு நீங்கள் நினச்சதை செய்யலாம், நீங்கள் சொன்னது பழிக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை இனி வர உங்கள் பேச்சுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுத்து, சார் நீங்கள் சொல்லுங்கள், மேடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய வாக்கு பலிதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அது போக வந்து குருவுடைய மன்னிக்கணும் திரும்ப போகிறேன். அதுபோக குருவுடைய பார்வைகள், இப்போ நம்ம சனியோட பார்வையில் பார்த்தோம்னா அது மாதிரி குருவுடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான விருச்சிக ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. அது போக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சுப விரயங்களை 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குதுன்னா சுப விரயங்களும் கண்டிப்பான முறையில் இருக்கும். ராசிநாதனுக்கும் பார்வை இருக்கும், முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த வகையில் வந்து சுபகிரகமான குருவும் உங்கள் ராசிநாதன சனியும் சேர்ந்து இனி வர்ற காலத்தை உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பான நிலையில் கொண்டு போவாங்க அப்படின்றத வந்து நான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம முக்கியமாக முதல்ல நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார். அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருந்து 12 ராசிலையும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். இது வந்து சனியோட நிலை. அதே போல் மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார். அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு 12 ராசிக்கு வந்து 12 வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் 30 ஆண்டுகள் பிறகு தான் வராரு. அவருக்கு அடுத்து தான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா, கடகராசிக்கு. அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வராரு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள். சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம், குரு ஒரு பலம் வாய்ந்த சுப கிரகம். 2 பேரோட நிலைகளை நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம். இதை தாண்டி ராகுவோடைய நிலை, ராகுவும் வந்து அசுபகிரகங்களில் பலம் வாய்ந்தது. சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர். கேது செவ்வாயை போல் வேலை செய்யக்கூடிய கேது. ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லணும்னா சனி கொடுக்குற பலன்களை சனியை விட அதிகமாக கொடுக்குறது ராகு, செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயை விட அதிகமாக கொடுக்குறது கேது. ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான். ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம். மெயினாக சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி. ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாமலாம் இல்லை. நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு, உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது.
உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி, ராகு, குரு, சுக்கிரன், செவ்வாய் ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும். இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன், இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க. இதையும் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய லக்னம், இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள், அப்போ தான் நம்ம துல்லியமான பலன் உங்களுக்கு கொடுக்கவே முடியும். கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை. என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க. உங்கள் ஜாதகத்தோடு டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கலந்து பேசிக்கிங்க, தப்பு கிடையாது. என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக படுது, ராசி அடிப்படையில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னோட உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய திரும்ப போகிறேன். கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க. உங்கள் ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கோச்சார பலன்கள் மட்டும் எடுத்து ராசி அடிப்படையில் சொல்கிற பலன்களை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பலன்கள் சொல்ல முடியும். உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டிஸ்பிளேல என்னுடைய எண் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேசுவோம். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.